ஸோ இந்த ஜென ஜெ ஜென்ஏஐ ஏஜ்ல ஆப்பிள் மாதிரி ஒரு பவர்ஃபுல் கம்பெனி கூட பியூரா இருக்கிறது, ரெலவெண்ட்டா இருக்கிறது 2த்துக்கும் நடுவுல ஒண்ணுத்த சூஸ் பண்ணோம். அவங்க ரெலவெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, ஐ திங்க் ஆப்பிள் மார்க்கெட் கேப்லயே ஆப்பிள் தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட். $4 ட்ரில்லியன் ஃபர்ஸ்ட் $1 ட்ரில்லியன் கம்பெனி ஆப்பிள் தான். அ இப்போ வந்து ஆப்பிள் வந்து செகண்ட் மார்க்கெட் கேப் படி செகண்ட்ன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து NVIDIA. ஏன்னா, ஐ திங்க் தே டச்ட் $5 ட்ரில்லியன் போன மாசம் தான். $5 ட்ரில்லியன். ஆப்பிள் வந்து இப்போ $4 ட்ரில்லியன் இருக்காங்க மார்க்கெட் கேப்ல. அதனால எனக்கு தெரியலங்க. ஆப்பிள என்னால போட்டு அடிக்கவும் முடியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா, அந்த 2, 3 ஆகும். 3, 4 ஆகும். அ அப்படியே குறைஞ்சுனே வரும். ஆனா விட்டு போகாது. ஏன்னா ஆப்பிள்ட்ட நான் சொன்னேன்ல, அந்த டிவைசஸ் அண்ட் ஈக்கோ சிஸ்டம்ஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. எப்படி Amazon இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரும் அதட்டி பேசிட்டு இருக்கானோ, அந்த கன்சியூமர் டிவைசஸ் இருக்கிறதுலயே நெறைய மார்க்கெட் கேப் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆப்பிள் தான். ஸோ அது அவங்க தான் கிங் இன்னும். அந்த ஈக்கோ சிஸ்டம்ல அவங்க தான் கிங். அது அவங்க லெவரேஜ் பண்ணி எப்படி இருக்கிற ஏஐ கம்பெனிஸ்ல நெகோஷியேட் பண்றாங்க, டீல்ஸ் ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான்.